பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரர்களே, இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய இந்த கொத்தமங்கலமான நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து எந்தெந்தைக்கும் கிருபையுடனே பொலிவிருந்து வரக்கூடிய அருள்மிகு மன்மத சுவாமியின் திருவாலயம் இந்த ஆலயம். பெரிய ஆலயம் அப்பேர்வட்ட ஆதரிக்கக்கூடிய தன்மையை, எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி உள்ள திறமையா உள்ளவர்கள் இந்நகரிலே வாழ்ந்து வருகின்றார்கள். அப்பேற்பட்ட அன்பு உள்ளம் கொண்டு நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் எங்களுடைய வில்லிசையின் சார்பாகவே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏன் அப்படின்னா வில்லுப்பாட்டு என்பதோ தென்னாட்டில் மட்டுமே இருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான கலை. நம்ம தென்னாடு மாவட்டம் மதுரைக்கு அங்க வந்தீங்க அப்படின்னா நம்ம வில்லுப்பாட்டு இல்லாம எந்த திருவிழாவுமே நடக்காது. கோயில் திருவிழான்னு ஆரம்பிச்சாங்கன்னா அதுல வில்லுப்பாட்டு இல்லாம கோயில் திருவிழா நடக்காது. ஏன் அப்படின்னா இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்துல நாடகம், கலை நிகழ்ச்சி, ஆடல் பாடல் எப்படியோ அதே போல முக்கியத்துவம் வில்லுப்பாட்டுக்கு ஒரு மடங்கு அதிகமாவே இருக்கும். ஏன் அப்படின்னா மத்த கலையெல்லாம் ஆலயத்துல நிகழ்ச்சிகள் வைத்திருந்தாலும் கரகாட்ட வச்சா என்ன செய்வாங்க? சுத்துவாங்க. கரகாட்ட கண்மணிகள் வந்து கரகம் வைத்து ஆடுவாங்க, புறப்பட்டு போயிருவாங்க. ஆடல் பாடல் வச்சா என்ன செய்வாங்க? எப்படி ஆடுவாங்க? டிங்கி டிங்கியா அப்படின்னு மியூசிக்கு தகுந்தபடி ஆடுவாங்க. பரவாயில்ல, சரி, உன்னைய கூட சேர்த்து விடலாம். உங்களுக்கு என்ன சேர்த்து விட்டேனா? பஸ் போதானே ஏறி போங்க. அவர்தான் நாளைக்கு 4 நாளைக்கு இருக்க போறோம்கார, எங்க அனுப்பி வைக்க? இந்த ஒரு அன்பை விட்டுட்டு நான் எங்க வரைக்கிறேன்? அப்படி இருப்பதனாலே சரி, இந்த வில்லுப்பாட்டு என்பது வந்து மற்ற நிகழ்வுகள் எல்லாம் வைத்திருந்தா பாட்டு கச்சேரி வந்தா தாத்தா சொன்ன மாதிரி பாட்டை போடுவாங்க, ஆடுவாங்க, புறப்பட்டு போயிருவாங்க. ஆடல் பாடல்லாம் அவங்களும் நடனம் ஆடுவாங்க, புறப்பட்டு போயிருவாங்க. நாடகம் இருந்தா தெய்வத்தினுடைய நாடகத்தை அப்படியே நம்மளுக்கு கண்ணெதிராக கொண்டு வந்து நிறுத்துவார்கள். அதனை போலத்தான் இந்த வில்லுப்பாட்டு என்பது தெய்வத்திற்காக பிறந்ததா. இப்போ இந்த மன்மதசாமி இருக்கிறார் அப்படின்னா மன்மதசாமி எப்படி பிறந்தார், ஏன் பிறந்தார், அவர் என்ன ஒரு அழகில் இருப்பார், அவர் நமக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார், ஐயா ஏன் பூலகத்துக்கு வந்தாரு, அவரை வச்சு நம்ம ஏன் வணங்குகிறோம், அவரை எப்படி வணங்கணும் அப்படின்னு ஒரு தெய்வத்தினுடைய புகழை தெரிந்து கொள்ளணுமானா இந்த வில்லுப்பாட்டின் மூலமாகத்தான் சொல்ல முடியுமா? அதுக்குத்தான் இந்த வில்லுப்பாட்டு. ஆமா, தென்னாட்டில் இருந்து வந்து இந்த வில்லிசை கலையை வடக்கே உங்களுடைய புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் எங்களை வரவழைக்க வேண்டும் என்று நினைத்ததற்காக ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால இந்த வில்லுப்பாட்டு பாடி இருக்காங்க. ஆமா ஆமா, 40 வருஷத்துக்கு முன்னால பாடின பாட்டை இப்போதுதான் இந்த வில்லை வந்து அதுக்கு அப்புறமாக நம்மளுடைய வில்லிசையை நடத்த வேண்டும் என்று அதற்காக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வில்லுப்பாட்டு ஒன்று ஆரம்பிக்க வேண்டுமானால் அந்த ஆலயத்திலே முதலாவது சாஸ்தாவினுடைய கதைகளை தான் ஆரம்பிக்க வேண்டுமா? அவருக்கு மட்டும் பாடணும். ஏன் அவருக்கு பாடுகிறோம் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அவர் ஒருவர் தான். அப்படின்னா என்ன தெரியுமா? நாமல் அனைவர்களுமே தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் ஐயனார் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட அரிகர புத்திரன் தருமஞான சாஸ்தா ஐயனார் வந்து பிறந்தாதான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா? சாஸ்தா பிறக்கலைன்னா என்ன ஆகும்? சாமி பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்ல வீட்டுக்கு போயிருவாரு. சாமி கோயிலுக்குள்ள வரமாட்டாரு. நம்ம ஊருக்குள்ள சாமி வரமாட்டாரு. அவரை கூப்பிட்டா தானே சாமி என்னன்னு வந்து கேட்பாரு. அதனால சாஸ்தாவுக்கு 4 வார்த்தையிலேயே பிறவி செய்து விட்டு ஐயனார் கதையை பாடனா 4 நாள் ஆகும்.
அடேப்பா 4 நாள் ஆகும்னாச்சி. ஆமா, ஒரே நாள்ல படிக்க முடியாது. அந்த ஐயனாருடைய வரலாறு அப்படிப்பட்ட வரலாறு, பெரிய வரலாறு. அதனால நமக்கு நேரம் குறைவு. மன்மத சுவாமியின் கதைகளைத்தான் பாடுவதற்கு குறுகிய நேரம். அப்படி இருப்பதனாலே 4 வார்த்தையிலேயே சாஸ்தாங்கதையை பிறவி செய்துவிட்டு முடித்துவிட்டு சக்தி கொண்டு கொலுவிருந்து வரக்கூடிய இந்த மன்மத சுவாமியினுடைய திருப்புகழைத்தான் நாங்கள் பாட இருக்கிறோம். அழகா பாட போறோம். நாங்கள் பாடக்கூடிய பாட்டிலே பழுது குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் மன்மத சுவாமியின் கதைகளை முடித்ததற்கு பின்னாலே இந்த ஊரிலே பெரும் தெய்வமாக அமைந்திருக்கக்கூடிய மாரியம்மன், பிடாரியம்மன், கருப்பசுவாமி இவர்களுடைய கும்மி பாடலும் அழைப்பு பாடலும் சுவாமி கதை முடிந்ததற்கு பின்னாலே பாட இருக்கிறோம். அதனாலே பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், எங்களுடைய கதையிலேயே சிறிய பொருள் குச்சங்கள், சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம், அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. சாரீரம் இல்லாதவன் சபை ஏறாதன்னு இருக்கான். பிறகு சாரீரம் இல்லனா சபை ஏறக்கூடாது. ஆனா நமக்கு சாரீர குற்றம் கிடையாது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு வெள்ளப்பாட்டுக்கு போறோம். எத்தனையோ ஊருக்கு போறோம், எத்தனையோ விதமா தண்ணியை குடிக்கிறோம். ஒரு நாள் தூத்துக்குடி போனோம் அன்னைக்கு. சரி. அங்க கொஞ்சம் உப்பு தண்ணி. சரிதான். அதுக்கடுத்து திருச்செந்தூர் போனோம். சரி. அந்த ஊர்ல கொஞ்சம் சப்ப தண்ணி. சரிதான். அன்னைக்கு ஒரு நாள் இதுக்கு முன்னாடி மதுரைக்கு போயிருந்தோம். அங்க போரு தண்ணி. சரி. ஆனா இங்க வந்த உடனே என்னாச்சு? நான் 2 கிளாஸ் மாட்டிட்டேன். என்ன கடை பக்கத்துலயா இருக்கு? அந்த தண்ணில தாயி இந்த ஊர் தண்ணி. இந்த ஊர் தண்ணி அழகான போர் தண்ணி, நல்ல தண்ணி. ஆமா. நம்ம தொண்டை அடைச்சிருந்தாலும் இந்த ஊர் தண்ணியை குடிச்ச உடனே நம்ம தொண்டை அழகா திறந்துரும். அப்படி இருப்பதனாலே எனக்கு என் குருநாதர் கற்று தந்தபடியாகவே உங்கள் முன்னாலே நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு வேணும்னு தக்கன அடிக்கணும். 5 பேர் அண்ணாச்சி நம்ம தப்பு பண்ணா தான் அடிக்க போறாங்க. வேணும்ங்க அளவுக்கு அடிக்கணுமா? அப்படி உங்க யாருக்காவது கோவம் வந்ததுன்னு வைங்க, என்ன ஸ்பெஷலா எங்க தாத்தா மட்டும் கூட்டிட்டு போங்க. என்கிட்ட என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட 4 எலும்பு 4 ஆமா ஒரு கோடு போட்டா நொறுங்கி போய் எலும்பு. அதனால தான் உங்களை ஆனா ஒண்ணு தாத்தாவை கூட்டி போய் சும்மா அடிக்க கூடாது. நல்ல சாப்பாடை வாங்கி கொடுத்து வயத்தை நிறைச்சு சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு தெம்பு இருக்கோ அது வரைக்கும் நல்ல புளிய விளாட கொண்டு அடிங்க. வீட்டுக்கு அனுப்பும் போது மட்டும் தாத்தாவுக்கு சின்னதா ஒரு டானிக் பாட்டில் வாங்கி கொடுங்க. அது என்ன டானிக்? டாம் டாம் டானிக்கியா? அது நீ அடி. வேற என்ன டானிக்? யார டானிக் சொல்றா? என்ன டானிக்? அவருக்கு உடம்பு வலிக்கும் பத்தியா, மேல் வலிக்கு, அதுக்காக சொன்னேன். நீ ரோக்கர் டானிக் சொல்லுதியா? அத குடிச்சிட்டு ஏன் ஜாவ? ரோக்கர் அடிச்ச அப்புறம் இவர எங்க போய் பாக்க? அப்புறம் என்ன வேணும்? அதெல்லாம் வேண்டாம். அது கிடையாது. தாத்தாவுக்கு நல்ல சத்து பிடிக்கிற மாதிரி அவ மேல அததி தாங்கக்கூடிய சக்தியானது 1848ல ஒரு பாட்டு. 1848 கிடைக்கல என்ன நாச்சி செய்ய முடியும்? வேற ஏதாவது எம்ஜி வைட்டா. அப்ப நீ சொன்ன ரோக்கரை தான் அதுல சொன்னா லெமன் பக்காடி வாங்கி தரோம். ஆகையினாலே 6 பிழை 100 குச்சங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமையா. பாதி மதி மான் மலுவோ. ஆமையா. கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த
தந்து பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். நல்ல பங்குனி மாதம் புதனது உத்திரம். அம்மா பௌர்ணமி பஞ்சமி கடங்க இங்கிதமாகவே அமிர்த யோகத்தில் அங்கே ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்போம். அவர் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்போம். சாமி ஐயனார் ஐயனார் அதிகார சுதன் ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் சாமி ஐயனார் ஐயனார் ஆரியங்காம் ஐயனார் 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 புறத்துப்புல ஐயனார் 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 சொரிமுத்து ஐயனார் ஐயனுக்கும் ஐயனாக சபரிமலை சாஸ்தாவாக எல்லை காத்த ஐயனாக சுவாமி பிறந்தாரே சங்கடங்கள் தீர்த்திடவே சாஸ்தா பிறந்தாரே ஐயன் வந்து பிறந்தார் என்று அமர்ந்திருக்கும் தாய்மார்கள் உங்களோட வாயால ஒரு குலவ போடுங்கம்மா முக்கா முக்கா மூணு நேரம் உடற்குலவ போடுங்கம்மா. ஏய் எல்லாரும் சேர்ந்து ஒரு குலவு போட்டாங்க. தெரிஞ்சாதான் போடுவோமே. நாங்க என்ன சொல்லிட்டோம்னு நீங்க இப்படி பாக்கிய குலவு போடுவாங்களா? போட தெரியாம அப்படியே அங்கங்க பாக்குங்க. நான் குலவு போடுங்க அப்படின்னு படிக்க ஆ, அங்க ஒரு அம்மா ஆணு வாயை திறந்து கொட்டாவி விடுது. முட்டாய் விடும். அதான் கொலவை. தெரிஞ்சாதான் போடுவோமே. நான் அங்க வச்சே சொன்னேன். குலவை எல்லாம் போடுவீங்களா புதுக்கோட்டையில? சுரண்டையில 4 கிளவி வரணும்னா நீங்க நம்பலையா? உழவு ஓட தெரிஞ்சவா உழவு போடுறதுக்கு. அவனை கூட்டிட்டு வருவனே ஆ, நீர் கெடுத்த கடங்கும் ஆமா. அவள் அங்க வீட்டு நான் தான் சொன்னேன் அங்கெல்லாம் வேண்டாம், தாய்மார்கள் இருப்பாங்க, எப்படியும் குலவு போட தெரியும், நீ தேவையில்லாம செலவு பண்ணாத அப்படின்னு. இந்த வடக்க வர வர குலவையே ரொம்ப கேட்க மாட்டோம். ஆமா, இதுக்கு முன்னாடி போன கோயில்ல அப்படித்தான் குலவு போட சொன்ன தாய். சரி, ஒரு ஆளும் குலவு போடல. ஆ, ஒரு பாட்டி மட்டும் படக்குன்னு குலவு போட்டுச்சு. என்னாச்சு? பாட்டிக்கு பல்லு கீழே விழுந்துட்டு. யாம் விழுந்துருச்சு. கெட்டு பல்லு. ஐயோ, நாய் தூக்கிட்டு ஓடியே போயிட்டு. இவரை பாத்துக்கிட்டா இருக்கும். பிறகு அதனால ஒரு கோவில்ல என்னதான் கொட்டு மேல அடிச்சாலும் வில்லுப்பாட்டு படிச்சாலும் சரிதான். தெய்வத்துக்கு உகந்ததே இந்த குலவை சத்தம் தானா. அதேதான் அதேதான் அதனால பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குலவு போடுங்க, ஓடுங்க பாப்போம். அப்பதான் சாமி வரும். அதேதான். ஓடுங்கம்மா ஒரு குலவை, ஓடுங்கம்மா ஒரு குலவை, தாய பொன்னான மலை குலவை, ஆன மணி குலவை, முக்கா முக்கா மூணு தேரம், முக்கா மூணு தேரம், ஒரு குலவை போடுங்கம்மா, குலவை போடுங்கம்மா, பொன்னால பூநூலா, அவனுக்கு பொன்பதித்த தாவரம்மா, தாழ்வடமா, வெள்ளியால பூநூலா, கருமஞான சாஸ்தாவுக்கு ஆன வெண்கலத்தான் தாவரம்மா, தாழ்வடமா, தங்கத்தால பூநூலா, அவருக்கு தனி வயிற தாழ்வடம்மா, தாழ்வடமா, ஆனப்பட குதிரப்பட குதிரப்பட, ஐயா காஞ்சி பேப்படையா, காசி
அந்த இறைவனோடு இன்னும் யார் யாரெல்லாம் குலவிருந்து வருகின்றார்கள்? யார் யாரெல்லாம்? ஆகாயத்தில் சூரியன், ஆகாயத்தில் சூரியன், அன்புகுலி சந்திரன், ஆகாயவாணியோடு, ஆகாயவாணியோடு அன்னை கங்காதேவி குலவிருந்தாள். அன்னை கங்காதேவி அங்கே குலவிருக்கும் நாளையே, குலவிருக்கும் நாளையே கைலாச வாசலில் காலை கண்ட பகவானுக்கு தெய்வலோக ரம்பையில் திருநடனம் ஆடுவார். ரம்பை வருவாள், நடனங்கள் ஆடுவாள், ஊர்வசிய வருவாள், உல்லாசமா பாடுவாள், மேனகைய வருவாள், மிருதங்கமும் போடுவாள், சரஸ்வதி வருவாள், சரஸ்வதி வருவாள், அம்மா சங்கீதங்கள் அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆமையா. ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் ஆமா புலித்தோல் ஆசனங்களோடு ஆஜனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலையிலே குலவிருந்து வருகின்றார். இருந்து வருகின்றார். அப்படி குலவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் என்னையா 14 உலகத்தையும் இறைவன் படைத்து படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். ஆஹா 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் சரியும் தாயாரின் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் ஆமா முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை படைத்தார். நம்மளை எதற்காக படைத்தார்? நாமலை ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? எதற்காக? மண் உலகிலே என்னையா மனிதர்கள் எல்லாம் நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமலுக்காகத்தான் இந்த உலகத்தையே படைத்தாராம். இந்த உலகத்துல யாருக்கையாவது ஒற்றுமை இருக்கா? நம்ம 6 பேருக்குள்ளேயே ஒற்றுமை இல்லையே உலக மக்களை சொல்லக்கூடுமா? அது என்ன நம்மட்ட 6 நம்ம 6 பேர் என்ன 6 பேரு உலகமே ஒத்துமை கிடையாது. இல்ல இல்ல நம்ம சாதியாலும் மதத்தாலும் ஆமா மொழியாலும் சரி அரசியல் ரீதியாகவும் ஆமா நம்ம மக்கள் பிரிக்கப்பட்டு கிடக்கும். ஆமையா நம்மட்ட ஒற்றுமை வராது, ஒரு நாள் வராது. இந்த உலகத்திலே ஒற்றுமை வர வேணுமானா என்னைக்கு வரும் தெரியுமா? என்னைக்கு வரும்? அதாவது நம்ம வீட்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்து சரி வேலை பார்த்து கொஞ்சம் முன்னேறி நல்லபடியா ஒரு வீடு வாசல் கட்டி இருந்தா அதுக்குள்ள ஊருக்குள்ள பேசுவாங்க, நேத்து தெருவும் திண்ணையுமா இருந்தா இன்னைக்கு இவனுக்கு வந்த வாழ்வை பாரியா, வீடு கட்டி இருக்கான், வாசல் விட்டுருக்கான், இவனுக்கு வந்த வாழ்க்கையை பாருடா அப்படின்னு பொறாமப்படுவான். கொஞ்சம் நம்ம நல்லா இருந்து கடவுள் நம்மள பரிசோதனை பார்த்து கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு கீழே இறங்கிட்டோம்னா அதுக்கு 4 பேர் சொல்லுவாங்க, எனக்கு நேத்தே தெரியும் இவன் அங்க இங்கேயும் வெள்ளையும் சொல்லியுமா ரோட்ல வந்தான் பாரு, அப்பவே இவனுக்கு இப்படித்தான் வரும் நான் நினைச்சேன், இவனுக்கு இப்படியும் வரும் இதுக்கு மேலையும் வரும் அப்படின்னு பேசுவான். சரி அப்போ எதை பார்த்தாலும் பொறாமைப்பட்டு கொண்டிருக்க கூடிய இந்த உலகத்திலே ஒண்ணுமில்ல, செவத்த பொண்ணா பார்த்து பக்கத்து வீட்டுக்காரி கல்யாணம் முடிச்சா அடுத்த வீட்டுக்காரி நினைக்கா நம்ம பிள்ளைன்னு அவனை விட குறைஞ்சவனா இருக்கட்டும், இதை விட சூப்பர் பொண்ணா பார்த்து என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கும், நானும் ஒரு செவத்த பொண்ணா பார்த்து கெட்ட போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கா? எனக்கு இல்ல வேற. அப்ப இப்படி எதை பார்த்தாலும் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே எதை வேண்டுமானாலும் பார்த்து பொறாமைப்படலாம். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து மட்டும் மனிதன் இன்னும் பொறாமைப்படவில்லையா? அது என்ன காரியம்? உலகத்துல பொறாமைப்படாம என்னையா இருக்கு? உலகத்துல பொறாமைப்படாத காரியமே கிடையாது. இருக்கு. எது இருக்கு? ஒரே ஒரு காரியம் தான்
இருக்கு. இந்த காரியத்துக்கு போறான் போட மாட்டான். அதான் கடைசி காரியம். ஏன் தெரியுமா? சொல்லு. ஒரே ஒரு காரியமா தாத்தா கடைசி காரியம்னு முடிச்சிட்டாரு. காரியம். அவன் செத்து போயிட்டானா நம்ம சீக்கிரம் செத்துருவோம்னு யாராவது நினைக்கமாயா? எந்த மனுஷரும் நினைக்க மாட்டாங்க. யாருமே நினைக்க மாட்டோம். மனசுல ஓடாத. ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. அவன் செத்துட்டா நம்ம சீக்கிரம் செத்துருவோம்னு யாரும் நினைக்கமா? அந்த நினைப்பே ஓடாது. நல்ல வேளை போயிட்டான் பாவி. அவன் வீட்டையும் சேர்த்து நம்ம பேர்ல வாங்கி வச்சுக்கிட்டா பக்கத்துல இருக்காப்புல ஆயிக்கூடும். அதேதான் அப்படின்னு நினைப்போம். அதுதான் நினைப்பு. அப்போ மரணத்தை பார்த்து மட்டும்தான் மனிதன் பொறாமைப்படவில்லையா? ஆமையா. அப்போ இந்த உலகத்திலே என்ன ஒருவர் வாழ்வதை பார்த்து இன்னும் ஒருவர் என்னைக்கு ஆனந்தப்படுகிறோமோ அன்னைக்கு தான் ஒற்றுமையே வரும். அன்னைக்கு தான் ஒற்றுமை கிடைக்கும். அது நடக்குமான்னு அது ஒரு காலம் நடக்க போறது கிடையாது. ஒற்றுமை உலகத்தை ஒற்றுமை வாழ போறதும் கிடையாது. இல்ல. அப்ப இந்த மண் உலகிலே மனிதர்களை எல்லாம் ஆண்டவன் படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவ சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்து ஆனந்தும் பெண்ணென்றும் அகில உலகத்தையே உண்டு பண்ணினார். மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்று காடைகள் அதனையும் படைத்து நாமளுக்கெல்லாம் ஆறறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கு 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசைனா என்ன தெரியுமா? மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. ஒரு மனுஷனுக்கு இத்தனை ஆசையும் தேவை. இந்த 3 ஆசையும் இருந்தாதான் அவன் மனிதன். அப்படி இல்லை என்றால் அவன் முனிவன். இந்த 3 ஆசைகளையும் முக்கண்ணை நாமளுக்கு கொடுத்து எண்சான் உடம்பை கொடுத்தார். நாமளுக்கு ஒரே ஒரு சான் மட்டும் வயத்தை கொடுத்திருக்காரு. ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கா ஒரு சான் வயிறை குறைச்சாரேன்னு சந்தோஷப்படு. அப்படியா? பிறகு எனக்கெல்லாம் கூட ஒரு சாண் இருக்குமானா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவேன்னு நினைச்சேன். ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே மனுஷங்க உலகத்துல நம்ம என்ன பாடுபடுதோம். உலகத்தினுடைய பொருளுக்கு பூரா இந்த வயிற்று தான் சாப்பிடுது. ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, மாவட்டம் விட்டு மாவட்டம், எந்த ஊருக்கு கூப்பிட்டாலும் வேலைக்கு போயிட வேண்டியது. கண்டிப்பா. எதுக்கு? எல்லாம் ஒரு வார சாப்பாட்டுக்கு தான் இந்த பாடு. அதான பார்த்தேன். தென்காசில இருந்து புதுக்கோட்டைக்கு ஏன் வந்திருக்கோம்? எதுக்கு? எல்லாம் 2 இட்லிக்கு தான். நான் விழுப்படிக்கணும் பார்த்தேன். ஒரு சாணு வயிறு சாதாரணமா சொல்லிட்டேன். இந்த ஒரு சாணு வயிற்றுக்கு என்ன காலையில அதிகாலை 6 மணிக்கு எந்திரிச்ச உடனே சரி மூஞ்ச கழுவிட்டு நல்ல ஒரு சொம்பு பால் காப்பி காலையில 6 மணிக்கு சரி நல்ல காலையில 8 மணி 8:30 மணிக்குள்ள 10-14 இட்லி அதுக்கப்புறம் மதியம் 1 மணிக்கு சரி 2 வகை கூட்டு அப்பளத்தோட 2 தட்டு சாப்பாடு சாயந்தரம் 3 மணிக்கு காப்பி நைட்டு 8 மணிக்கு 10-14 சப்பாத்தி. எப்ப பார்த்தாலும் ஒரே ஓபி தான். ஆமா. காலையில 6 மணிக்கு ஒரு சொம்பா, 3 மணிக்கு ஒரு சொம்பா, நைட்டு தூங்கும் போது ஒரு சொம்பா காப்பி. ஆமா நைட்டு 14 சப்பாத்தி. அதுக்கு மேல 2 வயல் வாழைப்பழம். அது எதுக்கு? அப்பதான் காலையில ஃப்ரீயா போகும். சீக்கிரம் எந்திக்கலாம். சரி. அப்ப எதை போட்டாலும் இந்த ஒரு சான் வயிறுல அத்து போகுது. ஆமா. நீ ஒரு சான் வயிறு சாதாரணமா சொல்லுது. இந்த ஒரு சான் வயத்துக்கு இவ்வளவும் கொடுக்க வேண்டி இருந்தா ஆண்டவே உடம்பெல்லாம் நமக்கு வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடியா? உலகத்துல விளையக்கூடிய பொருட்களே காணாது. ஆண்டவே அதுக்கு தான் மனிதர்களை இப்படித்தான் படைக்க வேண்டும். இதற்கு மேல யாருக்கும் உருவமே வேண்டாம். இதோடு உன் உருவத்தை முடித்துக் கொள் மனிதா அப்படின்னு தலையில முடின்னு முடிய கொடுத்தாராம். முடிக்கு மேல ஏதாவது உருவம் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. நல்ல தலையில 4 ஈரும் 4 பேனும் இருக்கு. அதுதான் இருக்கும். ஆமா. காலத்துக்கார தலையில அதுவும் இல்ல. இந்த காலத்துக்கார தலையில இருக்கு. என்ன இருக்கு? 4 பேன் இருந்துகிட்டு அது வரத்த பார்த்தேனா அந்த தலையிலயா? அந்த 4 பேன் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. என்ன கம்ப்ளைண்ட்? இந்த மொட்டை தலை போய் மண்டையில சரி நாங்க 4 பேரும் மரவானன்னு குளிக்க முடியல. முடி இருந்தா தானே. ஆமா. முடியலன்னா எங்க போவேன்? ஆமா. நல்லா நாங்க உட்கார்ந்து ஒண்ணா சாப்பிட முடியல. ஒரு Dress மாத்த முடியல அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லுது. அந்த மானங்கட்ட மண்டைய விட்டு அந்த பேன் இறங்கி ஓடிட வேண்டியதானே? மானங்கட்ட பேனுக்கு மண்டைய விட்டு இறங்க வேண்டியதா? அதுக்கு இறங்கிறதுக்கு கூட வழி இல்ல. அந்த மண்டைய விட்டு போறது மனசு இல்ல. அந்த அளவுக்கு இருக்கு. சரி. அப்ப இப்படி எல்லாம் இந்த இறைவன் நாமலை உலகத்திலே உண்டு பண்ணி இறைவனாகப்பட்ட பகவான் இரவென்றும் பகல் என்றும் 2 நாளிகை உண்டு பண்ணினார். பகல் 30 நாளிகை, இரவு 30 நாளிகை. 30 நாளிகை என்பது 12 மணி நேரம். 60 நாளிகை என்பதுவே 24 மணி நேரம். 24 மணி நேரம் என்பதுவே ஒரு நாள், ஒரு பொழுது. பகலெல்லாம் நமக்கு ஓய்வில்லாத உழைப்பு, இரவு எல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரையாகப்பட்ட உறக்கத்தை படைத்து உலகத்தை படைத்தால் மட்டும் போதாது, பட்டினி இல்லாமல் படியிழக்க வேணும் என்று ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார். நாளை நல்லது
எங்க பகவான் எப்ப வருவாரன்று ஒரு தங்க நல்ல தாம்பூலத்தில் பாரிசாத மலர் எடுத்து கண்டியில் ஜலம் எடுத்து அந்த கிருபை உள்ள பகவானுக்கு பாத பூஜை முடிப்பார் பாத பூஜை முடிப்பார் பார்வதி பணிவிடையும் செய்வார் கலைத்து வந்த பகவானுக்கு பார்வதி தலைப்பாரி கொடுத்தார் இளைத்து வந்த ஈசனுக்கு இளநீரை கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அவெல்லாம் பொண்டாட்டி உன் வீட்டுக்காரம்மா பிடிக்கலையா? என் பொண்டாட்டி இருக்காள. ஏன் நான் வில்லுப்பாட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போகும்போது எப்ப வருவான்னு எதிர்பார்த்து என் பொண்டாட்டி வாசல்ல சட்டாப்பையோட நிக்கா. அது எதுக்கு அப்படி நிக்கா? கொண்டு போட ரூபாய புடுங்கிறதுக்கு. அவன் சட்டாப்பையோட நிக்கான்னா ரூபாய புடுங்கிறதுக்கு இல்லையா? அப்புறம் எதுக்கு? நீ வில்லுப்பாட்டு படிச்சு வீட்டுல போய் சம்பளத்தை கொடுத்தனா ஆச்சி வச்சிருக்க பாரு சட்டாப்பை. சட்டாப்பைய வச்சு 2 தோசையை சுட்டு உனக்கு தட்டுல போட்டு கொடுப்பா. கொடுப்பா. நீ ரூபாய மட்டும் கொடுக்காம சேட்டை பண்ணேன்னு வையே, என்ன செய்வா? சட்டாப்பைய அடுப்புல திருப்பி காய வச்சு செவிட்டுல 2 பூசையை கொடுப்பா. அப்படிதான் எங்க வீட்டுல நடக்கு. அதுக்கு தான் அந்த சட்டாப்பை ஆயுதம். நான் சட்டாப்பைய பார்த்த உடனே படகு ரூபாய் எடுத்து கையில கொடுத்துருவேன். ஆமா, அந்த அம்மா அவ்வளவு கண்டிப்பா இல்லைனாலும் நீ சொன்ன பேச்சு கேட்க மாட்டேல. அவளை சிக்கனமா இல்லாட்டி நம்ம சொல்லி கேட்க மாட்டோம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும்